வணக்கம். உங்கள் செய்தியுகத்தின் முதன்மை செய்திகள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 ஆண்டுகளுக்கு பின் 40க்கு 40 என்ற மாபெரும் வெற்றியை ஈட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். 3 ஆண்டு கால திராவிட நல்லாட்சிக்கு கிடைத்த அங்கீகாரமாகவே இது பார்க்கப்படுகிறது. திமுக இந்தியா கூட்டணியின் மிகவும் சக்தி வாய்ந்த கட்சியாகவும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் மிகவும் பலம் வாய்ந்த கட்சியாகவும் அமர்ந்திருக்கிறது. 40ம் நமதே நாளையும் நமதே என்ற 2004ஆம் ஆண்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் முழக்கத்தை 2024ஆம் ஆண்டில் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சிறந்த நல்லாட்சியாலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நேர்த்தியான அணுகுமுறையாலும் 10 ஆண்டுகளுக்கு பின் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த மாபெரும் இமாலய வெற்றியை சவுதி அரேபியா கிழக்கு மண்டல அயலக அணி மற்றும் தான்வா இணைந்து அதன் தலைவர் மயிலாடுதுறை வெங்கடேஷ் அவர்களின் தலைமையில் சவுதி அரேபியா கிழக்கு மண்டலம் தமாமில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினார்கள். இதனைத் தொடர்ந்து அயலக அணியின் முதன்மை செயலாளர் வெங்கடேஷ் அவர்களின் தலைமையில் துணை அமைப்பாளர் ஆரிஃப் மக்பூல், கிளைகள் பொறுப்பாளர் முகவை சீனி முகமது மற்றும் பிரான்ஸ் தமிழ்ச்சங்க தலைவர் கண்ணன் ஆகியோர் தாயகம் வந்து வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களான தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி ஆகியோர்களை நேரில் சந்தித்து மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மேலும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களையும் நேரில் சந்தித்து அயலக தமிழர்களுக்கான பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. நன்றி. இத்துடன் முதன்மை செய்திகள் நிறைவடைகிறது. உங்கள் செய்தியுகத்தின் முதன்மை செய்திகளுக்காக காயல் அஹ்மத்.